இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 35, துறவு. குறள் எண் 341. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் இளன். நோதல் என்பது துன்பம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் யாதொரு பொருளின் நீங்கினான், அவன் அப்பொருளால் துன்பம் எய்துதல் இளன் என்கிறார். அப்ப அதாவது கௌதம புத்தர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லியிருக்காரு. இப்போ எப்பொருள் மீது நாம் ஆசை வைக்கிறோமோ அப்போ அதனால் என்ன செய்வோம், நம்மிடம் என்ன வருவாய் இருக்கிறதோ அதற்கு தகுந்ததாக இருக்க வேண்டும். அப்படி அந்த பொருள் மீது ஆசை வைத்தால் அதுக்கு நம்மிடம் பணம் இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? வேறு ஏதாவது ஒரு தவறை செய்துதான் நாம் அந்த பொருளை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு தான் தெய்வப்புலவர் எடுத்த உடனே துறவு அதிகாரத்தில் முதல் குறளையே பொருள் மீது சொல்லியிருக்கிறார். பொருள் தானே, எல்லாமே பொருள் தானே. அந்த காலத்தில் பண்டமாற்று சிகிச்சை தானே இருந்திருக்கு, பண்டமாற்று முறை தானே இருந்திருக்கு. இப்போ தானே நம்மளுக்கு நாணயம், அப்புறம் ரூபாய், இப்போ அப்புறம் பிளாஸ்டிக் நோட்டு வேறு இப்போ அடிக்க போகிறதா சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால் மனிதன் கௌதம புத்தர் என்ன சொன்னாரோ, துன்பம்தான் ஆசைக்கு காரணம், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். மாதிரி சொல்லிட்டேன், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். அது மாதிரி நாம் ஆசையின்றி வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லபடியாக வாழலாம். ஆசையின்றி வாழ வேண்டும். எப்பொருள் மீதும் பற்றற்று வாழ வேண்டும். பற்றற்று வாழ்ந்தால் நிச்சயமாக நல்லபடியாக வாழலாம். மாணவ செல்வங்களே, நீங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.